சார் முழுநேர அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. உங்க தம்பி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழுநேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு, நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு. அவர் அப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வரும் மொழி வன்மை, அவங்களுக்கு பிடித்த விஷயம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். சார் தம்பியோட இணைய திட்டம் இருக்கா? விஜயோட இணைவீங்களா அரசியல்? இல்ல, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொல்ற முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும். இந்த ஆபீஸ்ல தான் நடந்தது. ஒரே மேடையில் 6 ஆண்டு கால பயணத்துல 6 ஆண்டு கால மக்களின் பயணத்துல என்னென்ன பாடங்களை கட்டுறீங்க? 7ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறீங்க. நிறைய பாடங்கள். எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு, நான் பார்த்த கணக்கு எல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 பீப்புள் ஓட்டே போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமலாத தோல்வி விடுங்க, அது கடைசி பட்சம். I have already told that this is the time when you will have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makkal Needhi Mayyam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்ல, எல்லாரும் நீங்க ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. Have you heard him join India? No, I haven't. Sir, have you initial talks initiate பண்ணிட்டீங்களா? பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருக்கு. பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வழிய சொல்லக்கூடாது. அது இது என்ன பார்லிமெண்டா? நினைச்சதையெல்லாம் பேசுறதுக்கு பிரஸ் மீட்டுங்க, மரியாதையா இருக்கணும். வாக்கு எண்ணிக்கையை பற்றி பேசுறீங்க, மறுபடியும் அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில். நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது. அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு. டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்லணும். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி பண்றாங்க, அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது, நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. இன்னும் நாங்க பாண்டுல கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், என்ன உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யார்கிட்டையும், அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்கறேன்னா பாட்டில கையெழுத்து போட்டுருவோம். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா வாங்கல. அங்கிருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது. அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, நேரம் வரும்போது.